பேராசை கொண்ட பிரியாணி வியாபாரி. ராஜேஷ் என்பவர் குணால் நகரின் ஒரு சிறிய தெருவில் பிரியாணி கடை வைத்திருந்தார். அவர் சமைக்கும் பிரியாணி மிகவும் சுவையாக இருந்ததால் அவர் கடையில் எப்போதும் கூட்டம் அலைமோதியது. ஆனால் ராஜேஷ் மிகவும் பேராசை கொண்டவர். அதிக லாபம் ஈட்டுவதற்காக அவர் பிரியாணியின் தரத்தில் மோசடி செய்வார். ஒரு நாள் ஒரு முதியவர் பிரியாணி கேட்க வந்தபோது ராஜேஷ் விலையை ரூபாய் 20 ரூபாய் 25 உயர்த்தி விட்டதாக கூறுகிறார். அடே ராஜேஷ், உன் கடையில் பிரியாணி வாசனை ரொம்ப நல்லா வருதே. வாசனை ஏன் வராது அங்கிள்? இன்று பிரியாணி செய்ய ரொம்ப நல்ல மசாலா உபயோகித்தேன். அப்படியா? எனக்காக ஒரு பிளேட் பிரியாணி போடு. காலையிலிருந்து சாப்பிடாததால் என் வயிறு குடேர் குடேர் என்று சத்தம் போடுகிறது. அங்கிள், பிரியாணி கொடுப்பதற்கு முன் ஒரு விஷயம். பிரியாணியின் விலை 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக உயர்ந்துவிட்டது. என்ன சொல்கிறாய்? ஆனால் என்னிடம் 20 ரூபாய்தான் இருக்கிறது. 20 ரூபாய்க்கு ஒரு பிளேட் பிரியாணி தர முடியாதா? இல்லை அங்கிள், விலைவாசி உயர்வால் நான் விலையை உயர்த்த வேண்டியதாயிற்று. உங்களிடம் 25 ரூபாய் இல்லையென்றால் என்னால் பிரியாணி கொடுக்க முடியாது. சரிப்பா, உன் விருப்பம் போல. நான் வீட்டிற்குச் சென்று பருப்பு சாதம் சாப்பிட்டு என் பசியை போக்கிக் கொள்கிறேன். அடே அங்கிள், ஒரு நிமிடம் நில்லுங்கள், ஒரு நிமிடம் நில்லுங்கள். என் பேச்சைக் கேளுங்கள். என்னப்பா, என்னை ஏன் திரும்பி வர சொன்னாய்? அங்கிள், என் வாடிக்கையாளர் யாரும் வெறுங்கையோடு செல்வது எனக்கு பிடிக்கவில்லை. நான் உங்களுக்கு 20 ரூபாய்க்கு பிரியாணி கொடுக்கிறேன். நீங்கள் 20 ரூபாய் கொடுத்துவிட்டு ஒரு பிளேட் பிரியாணி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றிப்பா, நீ ஒரு நல்ல மனிதன். நீ ஒரு நாள் பெரிய ஆளாக வருவாய். பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குப்பா. ஆனா ஏன் இவ்ளோ சில்லுன்னு இருக்கு? அங்கிள், சூடான பிரியாணியை நீங்கள் தினமும் சாப்பிடுகிறீர்கள். இது மிகவும் பிரபலமான சைனீஸ் பிரியாணி. இது எப்போதும் குளிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஓ அப்படியா? ஆனா என்னதான் இருந்தாலும் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு. வாங்க வாங்க, ராஜேஷ் பிரியாணி கடை ஓபன் ஆகிடுச்சு. சூடான பிரியாணி ரெடி. வாங்க வாங்க. ராஜேஷ் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்போது அங்கு சோட்டு நாயுடன் ராஜேஷின் பிரியாணி கடைக்கு வந்தான். வாங்க தம்பி, வாங்க. என்ன வேணும்? சூடான பிரியாணி இருக்கு. வெறும் 25 ரூபாய் தான். அண்ணா, என் பெயர் சோட்டு. நானும் என் நாய் டாமியும் 2 நாளா சாப்பிடவில்லை. அண்ணா, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். இங்கிருந்து ஓடு. நான் என்ன இங்கே தர்மசத்திரம் திறந்து வைத்திருக்கிறேனா? உனக்கு பிரியாணி வேண்டுமென்றால் நீ எனக்கு 25 ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆனால் அண்ணா, இப்போ என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. நான் எப்படி உங்களுக்கு 25 ரூபாய் கொடுப்பேன்? உன்னிடத்தில் பணமில்லை என்றால் ஏன் இங்கே வந்து என் முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய்? இங்கிருந்து ஓடிப்போ. உன் நாயையும் கூட்டிக் கொண்டு போ. அண்ணா, ஒரு வேலை கொடுங்கள். நான் ஏதாவது வேலை செய்ய தயாராக இருக்கிறேன். சரி சோட்டு, உனக்கு வேலை கொடுக்க நான் தயார். ஆனால் உனக்கு சம்பளம் தரமாட்டேன். உனக்கு மாலையில் பிரியாணி மட்டும் கொடுப்பேன். சரி முதலாளி, எனக்கு சம்மதம். பசியால் சாவதை விட ஒரு நேரமாவது உணவு கிடைத்தால் போதும். மாலை நேரம். சொட்டு எல்லாம் வேலையும் முடித்துவிட்டான். ராஜேஷிடம் செல்கிறான். முதலாளி, இன்றைய வேலையெல்லாம் முடித்துவிட்டேன். இப்போ இருட்டாகிவிட்டது. எனக்கு ரொம்ப பசிக்கிறது. எனக்கு சாப்பாடு வேண்டும். சரி சரி, இதோ தருகிறேன். அதிக நாடகம் செய்யாத. முதலாளி, நீங்கள் ஏன் எனக்கு இந்த பழைய பிரியாணியை கொடுக்கிறீர்கள்? நான் இதை சாப்பிட மாட்டேன். எனக்கு இன்று சமைத்த புதிய பிரியாணி வேண்டும். என்ன சொன்னாய்? நீ இன்று கொஞ்ச நேரம்தான் வேலை செய்தாய். அதற்கு பதிலாக நான் உனக்கு பழைய பிரியாணி தான் கொடுப்பேன். உனக்கு வேண்டுமானால் சாப்பிடு, இல்லை என்றால் இங்கிருந்து கிளம்பு. ஆனால் முதலாளி, இது தவறு அல்லவா? நான் நாள் முழுவதும் உங்களுக்கு உண்மையாக வேலை செய்தேன். அதற்கு பதிலாக நீங்கள் எனக்கு பழைய பிரியாணி கொடுக்கிறீர்கள். உனக்கு இவ்வளவு தைரியமா என்னிடம் எதிர்த்து பேசுகிறாய்? நில் நில், இப்போது உனக்கு சொல்கிறேன். ராஜேஷ் சோட்டுவை முதுகிலடித்து விரட்டுகிறார். சோட்டு அழுது கொண்டே அந்த இடத்திலிருந்து தன் நாயை கூட்டிக் கொண்டு வேறு இடத்திற்கு நகர்ந்து செல்கிறார். சாலையோரம் சென்று கொண்டிருக்கும்போது எதிரே வந்த வாகனத்தில் சோட்டுவின் நாய் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே இருந்து விடுகிறது. அந்த இடத்திலேயே உட்கார்ந்து சோட்டு அழுது புலம்புகிறான். எனக்கு இருந்த ஒரே சொந்தம் நீதான், நீயும் இறந்துவிட்டாய் என்று அழுகிறான். ராஜசிங் பேராசையால் அவன் வியாபாரம் நன்றாக நடந்து கொண்டிருந்தது. மேலும் பணத்திற்கு ஆசைப்பட்ட அவன் கறிக்கு பதிலாக ரோட்டில் இறந்து கிடந்த சோட்டுவின் நாயை எடுத்து வந்து சரியாக வெட்டி பிரியாணி சமைத்து அனைவருக்கும் நாய்க்கறி பிரியாணி விற்கிறான். மீதமான பிரியாணி தன் வீட்டிற்கு கொண்டு வருகிறான். அவன் பேராசையால் அவளது மகள் இரவு நேரத்தில் பசியால் அந்த பிரியாணி எடுத்து சாப்பிடுகிறாள். சாப்பிட்டவுடன் அவளுக்கு மயக்கம் ஏற்பட்டு அந்த இடத்திலே விழுகிறாள். பதறிப்போன அவனது தாய் மற்றும் ராஜேஷ் அவளை தூக்கிக் கொண்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு செல்கின்றனர். மேலும் அவன் கடையில் பிரியாணி வாங்கி சாப்பிட்ட அனைவருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்தனர்.
மேலும் ராஜேஷ் மீது போலீசில் புகார் செய்தனர். டாக்டர், இன்று காலை முதல் இங்கே உணவு தொடர்பான வழக்குகள் வந்திருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது. இந்த நோயாளிகளின் அறிக்கையை எங்களால் பார்க்க முடியுமா? இன்ஸ்பெக்டர், இந்த அறிக்கையை பாருங்கள். மக்களுக்கு உணவு விஷத்தன்மை ஃபுட் பாய்சனிங் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த விஷத்தன்மை பிரியாணி சாப்பிட்டதால் ஏற்பட்டது என்று அறிக்கையில் வந்துள்ளது. ஓ, இதுதான் விஷயமா? ஏன் ராஜேஷ், இவர்கள் சொல்வது உண்மையா? இல்லை இல்லை இன்ஸ்பெக்டர், நான் பிரியாணியில் எதுவும் கலக்கவில்லை. இந்த அணுவார் பிரியாணியை சாப்பிட்டு 18 பேருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ராஜேஷ், உண்மையை சொல். இல்லையென்றால் உன்னை கைது செய்து சிறையில் அடைத்து விடுவேன். என்னை மன்னித்து விடுங்கள் இன்ஸ்பெக்டர். நான் அதிக பணம் சம்பாதிப்பதற்காக நான்வெஜ் பிரியாணியில் இறந்து போன நாயின் மாமிசத்தை கலந்துவிட்டேன். உனக்கு கொஞ்சமாவது வெக்கம் இருக்கிறதா இல்லையா? உன்னால் என்ற எத்தனை பேர் மரணத்தின் வாயிலில் படுத்திருக்கிறார்கள். ராஜேஷின் பேராசையால் அவன் சிறைக்கு சென்றான். பேராசை பெரும் நஷ்டம்.